இந்த வீடியோவை மறக்காம பாருங்க. ஸோ நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன். ஓகே, ஏன் வந்து வாய்ஸ் அவுட் பண்ண மாட்டேங்கிறீங்க? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் ஃபேமிலிலேயே வச்சுக்கோங்க. ஓகே, உங்கள் தம்பி வந்து இங்கே தோள்பட்டையில் பிடிச்சி தொங்குறான், உங்கள் அம்மா வந்து இப்படி முனியில் வச்சு குத்துறாங்க அப்படின்னா வலிக்குதுனாச்சு சொல்கிறீங்கல்ல, அதை ஏன் வந்து ஒரு தேர்ட் பர்சன் கிட்ட சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு எனக்கு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் நான் வந்து பர்சனலாக ஒரு 3 பொண்ணுங்க கிட்ட கேட்டேன். அவங்கெல்லாம் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எங்களுக்கு அசால்ட் நடந்த விஷயத்த நாங்கள் கேட்கறத பற்றி இல்லை, எங்களுக்கு சப்போர்ட் கிடைக்குமா அப்படின்னு எங்களுக்கு பயமா இருக்கு, ட்ரெஸ்ஸை வச்சு எங்களை வந்து ஜட்ஜ் பண்ணுவாங்க. ஸோ அவங்க கிட்ட சப்போர்ட் எதிர்பார்க்கறது ரொம்ப கஷ்டம். ஒன்றும் இல்லை, ஒரு ஸ்கூல் போகிற பொண்ணு ஷாலை வந்து சின்னதாக போட்டுட்டாவே நீங்கள் ஜட்ஜ் பண்ணுவீங்க, இப்படி போட்டு வந்தால் அப்படி தான் பண்ணுவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு. 2வது விஷயம் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, வாட்ஸ்அப் குரூப். அந்த மாதிரி குரூப்ஸ்லேயே வந்து நிறைய பொண்ணுங்க வந்து டைப் பண்ணி அதாவது ஒரு ரிப்ளை கொடுக்கறதுக்கு வந்து தயங்குவாங்க. ஓகே, அது வந்து இந்த சோஷியல் மீடியா நோட்டீஸ் இதே எங்களுக்கு ரொம்ப ஷைனஸ் தருது, நாங்கள் இன்னும் அதுக்கு ப்ரிப்பேர்டாக இல்லை அப்படின்ற ஒரு பொண்ணுங்களும் இருக்காங்க. ஸோ அப்படி நாங்கள் சோஷியல் மீடியாலேயே நாங்கள் வந்து அப்படி ஷைனஸ் படும்போது ரியாலிட்டி பப்ளிக்கில் வந்து நாங்கள் எப்படி வந்து வாய்ஸ் அவுட் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு விஷயத்த ஒரு பொண்ணு சொல்லுச்சு. அண்ட் இன்னொரு பொண்ணு சொல்லுச்சு பாருங்க, சீரியஸாங்க எனக்கு என்னால் அது எதிர்த்து கூட என்னால் கேட்க முடியல. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு தைரியமாக என்னால் அதுக்கு சொல்லக்கூட முடியல. அக்கா, நாங்கள் வந்து வாய்ஸ் அவுட் பண்ணுறதை பற்றி இல்லை, எங்கள் மேலேயே வந்து தப்பு சொல்லிடுவாங்களோன்னு பயமாக இருக்குக்கா. சப்போர்ட் இல்லாமல் நாங்கள் தான் தப்பு பண்ணோன்னு எங்கள் மேலே அக்விசிஷன் வந்துடுமோன்னு எங்களுக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ஸில் இந்த மாதிரி இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணுறீங்களான்னு சொல்லுங்கள். ஸோ அப்படி இருந்தால் நீங்கள் என்ன ஸ்டெப் எடுப்பீங்கன்னு சொல்லுங்கள். நான் இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக நான் வந்து கமெண்ட்ஸ் வந்து ரீட் அவுட் பண்ணி காமிக்கிறேன். அண்ட் நான் வந்து இன்னொரு டிப் கொடுக்குறேன். எல்லா குழந்தைங்களுக்குமே அவங்க அப்பா அம்மா கூட வர்றது கிடையாது. ஓகே, ஸோ பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா மிடில் கிளாஸ் பீப்புள் தான் இருப்பாங்க மோஸ்ட்லி. ஓகே, ஸோ அவங்கெல்லாம் வந்து பப்ளிக்கெல்லாம் கூட இருக்காங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் வந்து அனுப்பிச்சி விட்றாங்க. சரிங்களா? அப்படி நீங்கள் ஏதாச்சும் ஒரு அசால்ட்டை வந்து பார்க்குறீங்க, இந்த மாதிரி உரசிட்டு போகிறாங்க, ஏதோ கையில் வச்சு சுரண்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த அசால்ட்டன்ட்ட போய் ஹீரோயிசம்லாம் காமிக்க வேண்டாம், அப்படின்லாம் நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்லை. அந்த விக்டம் இருக்காங்க இல்லையா, என்னம்மா என்ன பிரச்சனை அப்படின்னு மட்டும் கேளுங்க. ஓகே, ஸோ இது எந்த பாதிப்புமே தராது. அந்த பொண்ணு பாதிச்சிருந்தா அது ஃபேஸ்லயே தெரியும். ஓகே, ஒரு சில பொண்ணுங்க வந்து பப்ளிக்கா இதை தெரிய வைக்க வேணாம் அப்படின்னு கொஞ்சம் ஷைனஸ் படுவாங்க. ஓகே, ஸோ என்னன்னு கேட்டீங்கன்னா, விக்டமா பார்த்து என்னமா பிரச்சனைன்னு நீங்க கேட்டீங்கன்னா மட்டும் போதும், அந்த அசால்டன்ட் வந்து அப்படியே கலந்துக்குவாங்க. ஓகே, ஒரு கிணத்துல வந்து கள்ள தூக்கி போட்ட ஒரு ரிப்பிள்ஸ் வரும்ல, அந்த விஷயம்லாம் அப்படி அப்படியே தானா கலைஞ்சு போயிடும்ல, அந்த மாதிரி ஒரு விஷயம் தான். ஸோ நான் தப்பா சொல்றேன்னா என்னன்னு எனக்கு தெரியல, கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த மாதிரி விஷயங்கள் பேசலாம் நிறையா. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பட்டன் எடுத்துக்கோங்க.